வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ, நியூ இயரில் நீங்கள் போட சொன்ன வீடியோ. 2023ல் நான் மொத்தமாக என்னுடைய சேவிங்ஸ் எவ்வளவு, மை டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஸ்மால் சேவிங்ஸ், சிறு சேமிப்பு, நான் என்னென்ன சிறு சேமிப்பு பண்ணேன், அதில் எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயிலும், சிறு சேமிப்பு இல்லாமல் நான் பண்ண அதர் சேவிங்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்ததாக இருக்கலாம், வேறு எந்தெந்த விஷயங்களுக்கு பணம் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் சேவிங்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக வித் அமௌண்ட்டோட டேபிளேஷன் போட்டு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுறப்ப மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, இப்போ என்னுடைய வருமானம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க இப்படி கூட நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்மால் சேவிங்ஸ் பவுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன். இது 1 இயராக நான் சேமித்த பணம் வந்து இதில் இருக்குது. 1 இயராக எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூ இண்டியல் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், அது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மாதத்தில் எத்தனை செலவு பண்ணுறோமோ ஒவ்வொரு செலவு பண்ணுறப்பையும் ஒரு பர்டிகுலர் தொகையை உண்டியலில் போட்டுருவேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போட போகிறேன், 200 பெட்ரோல் போட போகிறேன்னா 150 போட்டு 50 போடுவேன். இப்போ நான் ஒரு சும்மா ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னா 100 ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னா 90 வாங்கிட்டு 10 சேமிச்சிருவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செலவு பண்ணுறப்பையும் ஒவ்வொரு தொகை போடுவேன். இல்லை ரொம்ப பெரிய செலவை எடுத்து வைக்க முடியாதுன்னா ஒரு 10 போடுவேன், இல்லை ஒரு 5 போடுவேன். அதை எல்லாமே வந்து சில்லறைகளாக இருக்கும், அதெல்லாம் மாற்றி புது நோட்டாக மாற்றி வச்சுடுவேன். அது ஃபஸ்ட்டு டைப்பான சிறு சேமிப்பு திட்டம். ரெண்டாவது நான் பண்ணுற சிறு சேமிப்பு திட்டம் புதிய தாள்கள், அதாவது நியூ கரன்சி நோட்டு எதுவும் கிடச்சிச்சின்னா அதை நான் வாங்கி வச்சுடுவேன். அதை வந்து சேர்த்து வச்சு ஒரு டைரியில் வச்சு அதையுமே இந்த பவுச்சில் வச்சுடுவேன். மூணாவது வந்து சில்லறை காசு. ஒவ்வொரு மாதமும் நான் சேர்க்கக்கூடிய சில்லறை காசுகளை இதில் நான் வந்து போட்டுருவேன். சில்லறை காசுகள் இப்போ ஒரு மாதத்துக்கு 200 300 சேர்த்துனா அதை புது நோட்டாக மாற்றி இந்த பவுச்சில் வச்சுடுவேன். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பட்ஜெட் பேக்கில் எடுத்து வைக்கிறோம். இப்போ 10,000 பட்ஜெட் போடுறோம், 9,000 செலவாச்சு, 1,000 மிச்சப்பட்டுச்சுன்னா அதையும் இந்த அமௌண்ட்டில், இந்த சிறு சேமிப்பில் கொண்டாந்து நான் சேமிச்சிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிறு சேமிப்பு திட்டங்கள். ஸோ அந்த மாதிரி சிறு சேமிப்பு பண்ணி ஒரு வருஷத்தில் சேமித்த அமௌண்ட்டு தான் இது. மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே புது நோட்டாகவே இருக்கும். நான் இப்போ வந்து இப்போ 20 பழைய நோட்லாம் இருந்துச்சுன்னா 20 நோட்டு சேர்ந்தோன்னா புது நோட்டு கிடச்சிச்சின்னா செலவு பண்ணுறப்ப 100 எடுத்து உண்டியலில் போட்டுட்டு அந்த பழைய 20 அதில் மாற்றிடுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா சில்லறைகளை அப்பப்போ மாற்றிடுவேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா 200 நிறைய சேர்ந்துருக்கு. போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 2020 100 அதிகமாக சேமித்தேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம எண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக நான் ஒவ்வொரு நோட்டாக வந்து நான் எண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த 10 20 ஏன் நீங்கள் மாற்றலான்னு கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் புது நோட்டாக இருந்துச்சு, தாள் வந்து புதிய தாளாக இருந்துச்சு. ஸோ அதனால் மாற்ற மனசில்லை. ஸோ எல்லா கலர் நோட்டும் வந்து இந்த பவுச்சில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 10 20 50 100 200 500ன்னு பிரித்து வச்சுருந்தேன். ஸோ எல்லா பவுச்லேயும் அமௌண்ட் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10 20 மாற்றாமல் இருந்திருந்தேன். ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கான சேமிப்பு கணக்கு முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம போட்டுட்டு அடுத்த இப்போ இந்த புது வருஷத்துக்கு நான் புதுசாக ஆரம்பிச்சிடுவேன் இந்த சேவிங்ஸ் பவுச்சில். ஸோ இந்த மாதத்துக்கு எவ்வளோ நியூ இண்டியல் மணி சேவிங்ஸ் சேனல் சேர்க்குறேன், எவ்வளோ சில்லறைகள் சேர்க்குறேன், நான் சொன்ன அந்த 4 மெத்தடில் எவ்வளோ பணம் வருதோ அந்த அமௌண்ட்டை மாற்றி வச்சுடுவேன். அப்போதைக்கு சில்லறை தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதை எடுத்துருவேன். ஓகே, இப்போ நான் இந்த ஒரு வருஷத்துக்கு நான் சேர்த்த சிறு சேமிப்பு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் யோசிக்கலாம். நான் கண்டிப்பாக வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன், எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் வீடியோவில் எண்ணுறப்பவே மோஸ்ட்லி நீங்களும் கரெக்டாக எண்ணி அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிடுவீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணி நிறையா டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இந்த ஒவ்வொரு மாதமுமே இந்த போடுவேன் எவ்வளோ அமௌண்ட் இந்த பவுச்சில் வைக்கிறேன் அப்படிங்கிறத. அப்போவே ஆனால் நான் எண்ண மாட்டேன். சரி, லாஸ்ட்டாக என்ன தான் வந்து எவ்வளவு சேமிச்சிருக்கலாம், எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் எண்ணலை. இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக எண்ணிட்டு எவ்வளோங்கிறத நான் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிறு சேமிப்பு வந்து நம்ம சின்னதாக பண்ணி ஒரு வருஷம் கழித்து அதை எண்ணி அதை பார்க்குறப்ப கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியே தனி மகிழ்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ரிவீல் பண்ணுறேன். ஜனவரி 2023 டிசம்பர் 2023 வரைக்கும் நான் சேமித்த 4 மெத்தடில் சேமித்த சிறு சேமிப்பு தொகை வந்து 6,670 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த 6,270 ரூபாயை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேக் பாக்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. அந்த கேக் பாக்ஸில் இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு இதை மூடி யாருக்கும் தெரியாமல் பீரோவில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுடுவேன். நான் இதுதான் பண்ண போகிறேன். ரொம்ப எமர்ஜென்சினா எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது வீட்டிலே லிக்விட் கேஷாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தில் நான் சேமித்த அதர் சேவிங்ஸ். ஸோ பிபிஎஃப். ஸோ எனக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது, என் ஒய்ஃபுக்கு ப்ளஸ் என் தம்பிக்கு, என்னுடைய பையனுக்கு. இந்த 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் 1000 ரூபாய் கட்டிடுவேன். ஸோ ஜனவரியிலேருந்து நான் வந்து டிசம்பர் வரைக்கும் கட்டின தொகை வந்து போன வருஷம் பிபிஎஃப்பில் சேமித்த தொகை எனக்கு 12,000 ரூபாய், என் மனைவிக்கு 12,000 ரூபாய், அப்புறம் என்னோடய பையனுக்கு 12,000 ரூபாய். அதே மாதிரி என்னுடைய பாப்பாவுக்கு, என்னுடைய மகளுக்கு எஸ்எஸ்ஏல வந்து மாதம் 1000 ரூபாய், 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் வந்து சேமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ இதெல்லாம் வந்து அதிகமாக வட்டி தரக்கூடிய தொகை சேமிப்பு திட்டங்கள். நம்ம வீட்டில் பணத்தை வச்சுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சருக்கு சேர்க்குறப்ப இந்த மாதிரி திட்டங்களில் சேமிக்கிறதா நல்லது. நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அப்படியே டபுளாக ரிட்டர்னாக கிடைக்கும். எஸ்எஸ்ஏலாம் கிட்டத்தட்ட டபுளாக கிடச்சிடும், பிபிஎஃப்லேயும் டபுளாக கிடைக்கும். இதுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி விலக்கு வந்து உண்டு. ரெண்டுக்குமே வந்து வரி கிடையாது. நம்மளை கட்டக்கூடிய தொகைக்கும் வட்டி தொகைக்கும் வருமான வரி விலக்கு முழுமையாக உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு சேமித்த தொகை மட்டும்தான். நான் பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மாதமாக கட்டிட்டு வரேன். ஸோ போன வருஷம் மட்டும் நான் சேமித்த தொகைன்னு பார்த்தா 12,000 ரூபாய் இந்த 4 திட்டத்துலேயும். எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாதமாக கட்டுறோம். என்னோடய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மாதமாக கட்டுறோம். அப்படிங்கிறப்ப கரெக்டாக 40,000 20,000 மொத்தமாக சேர்ந்துருக்கும். பட் நான் சொல்கிறக்கூடிய கணக்கு போன வருஷத்துக்கு மட்டும் 12,000 சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. ஒவ்வொரு மாதமுமே 1,200 ரூபா நான் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் சேமிச்சுட்டு வந்தேன். அதை எடுக்க ஆகும், எமர்ஜென்சிக்கு வர போகன்னு இருந்துச்சு. போன வருஷம் மட்டும் நான் 25,000 மட்டும் நான் சேமித்தேன். பட் ஆனால் உங்களுக்கே நான் என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் சொல்லியிருக்கேன், என்னோடய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு 2 மாதம் வந்து சம்பளம் கிடையாது, வேலை இல்லை. அடுத்த நியூ ஜாபில் சேர்கிறதுக்கு இடையில் ஒரு 2 மாதம் இருந்துச்சு. அந்த மாதம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட எல்லா எமர்ஜென்சி ஃபண்டு 25,000 காலி. பட் 25,000 ஃபுல்லாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1000 ரூபாயை வச்சுட்டு 24,000 ரூபாய் வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ அப்போ எமர்ஜென்சி ஃபண்டில் இப்போதைக்கு வெறும் 1000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ இந்த புது வருஷத்துலேருந்து நான் கண்டிப்பாக அதை சேர்த்து 1,50,000 ரூபா வர வரைக்கும் சேமிக்கணும். அதுதான் என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்கான டார்கெட். ஸோ இப்போ அதில் வெறும் 1000 ரூபாய் தான் இருக்குது. நான் மொத்தமாக சேமித்தது 25,000. பட் செலவு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால 24,000 ரூபா போக பாக்கி இருக்கிறது பார்த்தா 1000 ரூபாய் தான். அதுக்கப்புறம் ட்ரீம் ஹவுஸ்க்காக சேவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 75,000 ரூபாய். இந்த 75,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs மணி சேவிங் சேலஞ்ச் மூலமாக நான் சேமித்தேன். அது வந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா ஃபஸ்ட்டு சேர்த்த 50,000 ரூபாய்க்கு நான் கோல்டு காயினாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாயை எஃப்டியில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ட்ரீம் ஹவுஸ்க்கு நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சிறு சேமிப்பு இல்லாமல் நான் சேமித்த சேமிப்பு திட்டங்கள். இவ்வளோ அமௌண்ட்டு தான் நான் டோட்டலாக சேர்த்துருக்கேன். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனி சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில்டு தனி வீடியோவாக போடுறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குங்கிறது தெரியல, வேணும்னா சொல்லுங்கள். அந்த டைனி சேவிங்ஸை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வருஷம் எப்படி சேமிக்க போகிறேங்கிற வீடியோவையும் நான் வர நாட்களில் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்களா, சேவ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத என்னோட சொல்லுங்கள். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் சொன்ன மாதிரி ஒரு 10,000 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா வர வேண்டியது. ஸோ அதையும் எடுத்துட்டேன். அதுவே ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் சொல்லிட்டு தான் பட்ஜெட் ஃபெயிலியர்னு சொன்னேன். அது இருந்தால் இன்னும் ஒரு 10,000 ரூபாய் இன்னும் சேமிச்சிருக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்களும் பணம் சேமிச்சிட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் சேவ்டு மணி சக்ஸஸ்ஃபுல்லின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அமௌண்ட்டை நீங்கள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.